ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சத்தான முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 கொத்து முருங்கைக்கீரையை பறித்து எடுத்திருக்கேன். ரொம்பவே இலையை மட்டும் தனித்தனியாக பறித்து எடுத்துடாதீங்க. இந்த மாதிரி அந்த காம்பும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா அதுலேயும் நிறையவே சத்து இருக்குது. முருங்கைக்கீரையில் நிறையவே சத்து இருக்குது. ரத்த சோகைக்கு ரொம்பவே நல்லது. ரத்த சோகை உள்ளவங்க கண்டிப்பாக இதை வாரத்தில் ஒரு 2 டைம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கர்ப்பிணிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முருங்கைக்கீரை சூப் ரொம்பவே நல்லது. ஏன்னா கர்ப்பமான டைமில் உங்களுக்கு ரத்தம் குறைஞ்சிட்டே இருக்கும். அதனால் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்தம் உடம்புல நல்லாவே ஊறும், உடம்பு சூடு நல்லா குறையும், பற்களுக்கு ரொம்பவே நல்லது. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முருங்கைக்கீரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் இந்த முருங்கைக்கீரையை போட்டு இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை நான் அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அது நல்லா வெந்து கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி அப்படியே குடிச்சிக்கலாம். அவ்வளோதான், முருங்கைக்கீரை சூப் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.